திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே விடியாத ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் பிரச்சார பயணத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளருமான குமார் தொடங்கி வைத்தார். பொதுமக்களிடையே விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் படும் இன்னல்களை எடுத்துக் கூறியும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம் பகுதியில் புதிய தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பொதுமக்களுக்கு வழங்கினார். பல்வேறு வீதிகளில் நடந்து சென்று பொதுமக்களை நேரடியாக சந்தித்து திமுக ஆட்சியில் மக்களுக்கு இழைக்கப்படும் துரோகங்களை எடுத்துரைத்ததுடன் அதிமுக ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நல சாதனைகளையும் விளக்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளர் சத்யா, மாமன்ற உறுப்பினர் சாய் கணேஷ் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாநகர் மாவட்ட கழகம் மற்றும் மாநகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் விடியா ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி எனும் தலைப்பில் அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலை நகர் பகுதியில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் AKSM பாலு தலைமையில் மாநகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பிரசன்னன் முன்னிலையில் இந்த பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் வரிகள் பன்மடங்கு உயர்த்தப்பட்டது குறித்த பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கி அதிமுகவினர் விளக்கினர். எங்க குடும்ப செலவு அதிகரிச்சிருக்கிறது இந்த ஆட்சியில. கடந்த ஆட்சியில நாங்க கம்மியா தான் செலவு பண்ணது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. மளிகை பொருட்கள்ல இருந்து கரண்ட் பில்லு கட்டுறதுல இருந்து வரி செலுத்துறதுல இருந்து எல்லாமே அதிகமா தான் ஆயிருக்கு. கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் எங்களுக்கு 5 வருஷத்துல ரொம்ப வித்தியாசம் தெரியுது. இதே ஆட்சி மீண்டும் வந்துச்சுன்னா எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால மக்களுக்கு விடிவு காலம் வேண்டும். வேலூர் மாநகர் மாவட்ட கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் 50வது வாரமாக அதிமுகவின் சாதனைகள் குறித்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மேற்கு பகுதியில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற இந்த பிரச்சாரம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் K அமர்நாத் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களுக்கு பிரசுரம் மூலம் விளக்கப்பட்டது. இதில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் AA தாஸ், மாநில MGR இளைஞரணி துணை செயலாளர் S திருமால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசி அருகே விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தனது காரில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். குற்றாலத்திலிருந்து பழைய குற்றாலம் செல்லும் சாலையில் ஆட்டோ ஒன்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த நிலையில் அந்த வழியே பயணித்த தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி காயமடைந்தவர்களை தனது காரிலும் ஆட்டோவிலும் ஏற்றி சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அதிமுக MLAவின் செயலை தொகுதி மக்கள் பாராட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் விடியா ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் வீடு வீடாக சென்று அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட கழகம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைந்து முன்னெடுத்த இந்த பிரச்சாரம் கழக அமைப்பு செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்றது. இதில் வீடு வீடாக சென்று 1 வருடத்திற்கான மின்வரி கட்டண ரசீதை எடுத்துக்காட்டி பொதுமக்களுக்கு விடியாத அரசின் வரி உயர்வு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடனிருந்தனர். சென்னை புறநகர் பள்ளிக்கரணையில் தீ விபத்தில் உடைமைகளை இழந்த குடும்பத்தினரை சந்தித்த அதிமுக மாவட்ட செயலாளர் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உதவித்தொகையை வழங்கினார். பள்ளிக்கரணை பகுதி 189வது கிழக்கு வட்டம் அம்பேத்கர் தெருவில் வசிக்கும் சந்திரகாந்தாவின் வீடு தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து தகவல் அறிந்த சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி குடும்பத்தினருக்கு பாய், பெட்ஷீட் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நிவாரண உதவியையும் வழங்கினர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை RK நகரில் புரட்சித் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் RK நகர் மேற்கு பகுதிக்குட்பட்ட 41வது வடக்கு வட்டம், குறுக்குப்பேட்டை, MGR நகர் மற்றும் எழில் நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 1200 ஏழை எளிய குடும்பங்களுக்கு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலா 1 கிலோ அரிசி, கோதுமை மாவு மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S. பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில்
வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அனைத்து நிர்வாகிகளும் அயராது பாடுபட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் குத்தாலம் தெற்கு ஒன்றியம் மங்கைநல்லூர் ஊராட்சியைச் சேர்ந்த பலர் மாற்றுக் கட்சிகளிலிருந்து தங்களை கழகத்தில் இணைத்த நிலையில் புதிதாக இணைந்தவர்களை மாவட்ட கழக செயலாளர் கழக துண்டு போர்த்தி வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் வேதனைகளை குறித்து விளக்கும் பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. வடக்கு மாவட்டம் ஒட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜவஹர் மற்றும் ஒட்டப்பிடாரம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மோகன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு பங்கேற்று கடந்த கால அதிமுக அரசின் சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் அதிமுகவின் முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதியான மக்கள் விரும்பும் மகத்தான 5 திட்டங்கள் குறித்த பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி பாவூர் சத்திரத்தில் மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அளித்த 5 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது குறித்து கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு வகையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த மங்கம்மாப்பேட்டையில் விடியா திமுக அரசின் அவலங்கள் குறித்து அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட ஒன்றிய செயலாளர் பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் பேசிய அவர், விடியா திமுக அரசு இதுவரை 4 லட்சம் கோடி கொள்ளையடித்துள்ளது என்றும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று இதுவரை எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.